நிலையற்ற இந்த உலகத்துல தேவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்குமா? இதோ அவருடைய மகத்துவமான செயல்களை எண்ணி துதி பாடி அது ருசி பார்த்த பக்தன் சொல்லுகிறான். கேட்போமா? சங்கீதம் 111:3. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது, அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இந்த வார்த்தை கேட்கிற அன்பர்களே, உங்களுக்காக அவர் நீதி செய்வார். இந்த நாளிலிருந்து அவருடைய அனுகிரகத்தின் வல்லமை வெளிப்பட்டு நீங்கள் நினையாத நேரத்தில் மேன்மையை தந்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். காரணம், அவர் மகிமையான கர்த்தர். அவருடைய செயல்கள் எல்லாமே மகத்துவமானது. மரித்து போன லாசருவை 4 நாள் ஆயிற்று, ஆனால் அவனை எழுப்பினாரே தன் வார்த்தை அனுப்பி. அதே போல அந்த செயல் மகத்துவமானது தானே, மகிமையானது தானே. உங்கள் வாழ்விலும் கூட நீங்கள் இழந்ததை திரும்ப பெற வேண்டிய நேரம் காலம் வந்தது. சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷத்தை அளவில்லாமல் தருவார். அவருடைய நீதி என்றென்றைக்கு நிலை நிற்கப் போகிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம். திகைய பயந்து வேதனைப்பட்டு சஞ்சலப்பட்ட காலங்கள்லாம் போதும். அந்த தேவனுடைய நீதி உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நீங்கள் வேர்வை சிந்தி சம்பாதித்த நன்மைகள் எல்லாம் திரும்ப தரப்போகிறார். சந்தோஷமா இருப்பீங்களா? தேவனுக்குள்ள களி கூறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னுடைய ஜெபிக்கிற யாவருக்கும் நீதியை நிலைநிற்க பண்ணும் அப்பா. மரண கட்டு உடையட்டும், சாபங்கள் உடையட்டும். இவர்களுடைய பொருளாதாரத்தின் நன்மையை, சேமத்தை, பிள்ளைகளுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை கிடைத்த எல்லா இருளையும் கடிந்து கொண்டு உம்முடைய மகத்துவமான செயல்களால் மகிமையான செயல்களை செய்து அவர்களை புதுப்பியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நீர் தொட்டு ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசுவை மூலமா ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். God bless you.